திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே ஆக்கிரமிப்பு என இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு வரி கட்ட சொல்லி நகராட்சி அதிகாரிகள் மிரட்டி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். காடுவெட்டியில் வீடு கட்டி வசித்த 15 குடும்பங்களை ஆக்கிரமிப்பு என கூறி 2021ஆம் ஆண்டில் வருவாய்த்துறையினர் வீடுகளை இடித்து தள்ளினர். மாற்றியிடம் கேட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் வரும் நிலையில் ஆக்கிரமிப்பு என இடிக்கப்பட்ட வீடுகளின் மனைகளுக்கு வரி கட்டச் சொல்லி அதிகாரிகள் மிரட்டுவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். நிர்வாக திறனற்ற விடியா ஆட்சியில் ஆயிரக்கணக்கான பட்டா வழங்கியதாக வெற்றி விளம்பரம் தேடும் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டது ஏன் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். நான் 3 தலைமுறையா நாங்க அந்த வீட்டை இருந்தோம். இப்ப திடீர்னு எடுத்துட்டு எங்களை அம்போன்னு விட்டுட்டு 4 வருஷமா நான் அவஸ்தைப்பட்டுன்னு கிடக்குறேன். இப்ப வரி கட்டுன்னா நான் எந்த வழியில கட்ட முடியும்? நான் வீட்டு வாடகை கட்டுவேனா, என் குழந்தைங்களை காப்பாத்துவேனா, நான் அந்த வரியை கட்டிக்கின்னு குஞ்சு இருப்பேனா? இல்லாத வீட்டுக்கு வரி கட்டுன்னு சொல்ல கொடுத்துங்கிறாங்களே, எப்படி கட்ட முடியும்? அதே இடத்துல எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாலும் சரி, இல்ல வேற இடத்துல எங்கன்னா பட்டா போட்டு கொடுத்தாலும் சரி, நாங்க வரி கட்டோம். திருவண்ணாமலையில் குடிபோதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய காவல் உதவி ஆய்வாளரின் மகன் பிடிபட்டார். சென்னை காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணிபுரியும் வளர்மதி குடும்பத்தினர் சென்ற காரை குடிபோதையில் வளர்மதியின் மகன் ஆகாஷ் ஓட்டியுள்ளார். அந்த கார் திருவண்ணாமலை வடவீதி சுப்பிரமணியர் கோவில் அருகே முன்னால் சென்ற ஆட்டோ மீது இருமுறை மோதி ஏற்பட்ட தகராறில் அங்கிருந்த பூக்கடை, அகழ்விளக்கு கடை சிதறி தெரித்தன. ஆனாலும் உதவி ஆய்வாளரின் மகனை பாதுகாக்க அழைத்துச் செல்ல காவலர்கள் முயன்றனர். அதற்குள்ளாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் கார் கண்ணாடியை உடைத்து ஆகாஷையும் தாக்கினர். இதை கண்ட பொதுமக்கள் வேலியே பயிரை மேய்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் அவலத்திற்கு பெரும் சாட்சி என விமர்சித்தனர். கர்நாடகத்திற்கு மின்சாரம் அனுப்பக்கூடாது என வலியுறுத்தி நெய்வேலி NLC அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டு பூட்டு போட சென்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கர்நாடக அரசு மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழகத்தின் உரிமையை பறிக்க முயற்சி செய்து வருகிறது. இதனை தடுக்க வேண்டிய விடியா ஸ்டாலின் அரசோ கைகட்டி வேடிக்கை பார்த்து வரும் நிலையில் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் கர்நாடகத்திற்கு மின்சாரம் அனுப்பக்கூடாது என வலியுறுத்தி நெய்வேலி அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் பூட்டு போட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினரும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்து விடியா அரசின் ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டது.